வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஐபிஎல் நியூஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஐபிஎல்லில் கொல்கத்தா அணி வந்து தங்களுடைய முதல் வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 155 ரன்கள்லேருந்து 56 ரன்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டார்கெட்டை ரிங்கு சிங்கும் அன்குல் ராயும் ஜாயின் பண்ணி பார்ட்னர்ஷிப் போட்டு அடித்து ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய நியூஸுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வெற்றி கொல்கத்தாவுடைய முதல் வெற்றி ராஜஸ்தான் அணிக்கு எதிராக. அதே மாதிரி ஹைதராபாத்தும் பண்ணியிருந்தாங்க. ராஜஸ்தான் அணிக்கு எதிராக அவங்களும் முதல் வெற்றியை பதிவு பண்ணியிருந்தாங்க. அடுத்த ரெண்டாவது நியூஸ் எதை பற்றி பார்க்க போனால் ஐபிஎல் தொடரிலிருந்து சென்னை அணி வீரர் ஆயுஷ் மாத்திரே விலகல். திடீரென தசைப்பிடிப்பு ஏற்படுது. நேற்று மேட்ச்லேயே அவர் எவ்வளோ கஷ்டப்பட ஆடினான்றதை பற்றி பார்த்தோம். ஒரு பர்ஃபெக்ட் வெல் செட்டில்டு பேட்ஸ்மேன் வந்து இந்த மாதிரியான தசைப்பிடிப்பின் காரணமாக வந்து நேற்று வந்து வேணும்னே அவுட் ஆகிட்டு போனதாக தான் நான் நினைக்கிறேன். அதனால் அவர் வந்து தசைப்பிடிப்பின் காரணமாக இந்த ஐபிஎல் மேட்ச்லேருந்து அவர் ஃபுல்லாக விலகிட்டார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா அணியின் 156 ரன்களை வந்து ராஜஸ்தான் அணியில் யார் அடித்தாங்கன்னா வைபவ் சூரியவன்சி 46 ரன்களும் ஜெய்ஸ்வால் 39 ரன்களும் எடுத்து ஆட்டம் இருந்தனர். இந்த பக்கம் ஓரளவுக்கு நல்ல பேட்ஸ்மேன், ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன் இருந்தாலும் கொஞ்சம் தட்டுத்தடு மாதிரி கடைசி ஓவர் வரைக்கும் கொண்டு போய் தான் ஜெயித்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வீரர் ரஷீத் கான் அவர்களுக்கு மகன் ஐபிஎல் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக விளையாடி வரும் ரஷீத் கானுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. ரொம்ப நல்ல நியூஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரஷீத் கான் சார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வங்காளதேச அணிக்கு எதிரான டெஸ்ட் பாகிஸ்தான் அணி அறிவிப்பு. முகமது அப்பாஸ் அழைக்கப்பட்டுள்ளார். அர்ஜென்டினாவுக்கு எதிராக ஹாக்கி தொடரை சமன் செய்த இந்தியா. 4வது மற்றும் கடைசி ஆட்டம் பியூனஸ் அயர்ஸில் நடந்தது. கொல்கத்தாவுக்கு எதிராக ராஜஸ்தான் பேட்டிங் தேர்வு. டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணியின் கேப்டன். ஓகே, பார்த்தாச்சு, மேட்ச்சு ஜெயிச்சாச்சு. 2வது T20 இந்தியா தென்னாப்பிரிக்கா இன்று மோதல். தென்னாப்பிரிக்கா தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. பச்சை நிற ஜெர்சியும் கோலியும் ஒரு பார்வை. இதுவரை பச்சை நிற ஜெர்சியில் 16 இன்னிங்ஸில் விராட் கோலி விளையாடியுள்ளார். காயத்துடன் விளையாட வைத்தது தவறு. சிஎஸ்கே அணியை சாடிய அஸ்வின். சென்னை அணி நேற்று ஹைதராபாத்தை எதிர்கொண்டது. ஓகே, ஹைதராபாத் ஜெயிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்களும் பார்த்தீங்கன்னா 10 ரன் வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சாங்க. ரொம்ப நல்ல மேட்சுங்க. கடைசி வரைக்கும் சீட்டினோட எஜ்ஜில் உட்கார வச்சு பார்க்க வச்சா அந்த மேட்ச் நேற்று சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் சென்னைக்குமான மேட்ச். அடுத்து அதே மாதிரி தான் இன்றைக்கி கேகாருக்கும் ராஜஸ்தானுக்கான மேட்ச் சீட் எஜ்ஜில் உட்கார வச்சு பார்த்தது ஒரு சூப்பரான மேட்ச். ஐபிஎல் அதிவேக 1000 ரன்கள் டிராவிஸ் ஹெட்டின் சாதனையை முறியடித்த ஆர்சிபி வீரர். ஐபிஎல் வரலாற்றில் 1000 ரன்களை அதிவேகமாக கடந்த வீரர்கள் பட்டியலில் இடம் பிடித்தார்கள். ஓகே கைஸ், இன்றைக்கி ஐபிஎல் நியூஸை பற்றி பார்த்தோம். இன்னொரு ½ ஹவரில் இன்னொரு நியூஸ் வரும், அதையும் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.